இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 42. வெளியே வந்தவன் சுற்றிலும் யாராவது இருக்கிறார்களா என்பதை தான் முதலில் கவனித்தான். யார் கண்ணிலாவது பட்டுவிட்டால் அவர்களின் துளைக்கும் பார்வைக்கும் கேள்விகளுக்கும் ஆளாக வேண்டுமே. நல்ல வேளை இவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுக்க எண்ணி அவர்கள் அனைவரும் கீழே தான் இருந்தனர். கீழிருந்து சலசலவென மெல்லிய சத்தத்தில் பேச்சு குரலும் கேட்கிறது. எல்லா அறைகளும் சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்டிருந்ததால் இவர்கள் செய்த அளப்பறை யாருக்கும் கேட்டிருக்க வாய்ப்பும் இல்லை. நிம்மதி பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன் மெல்ல பூனை நடை நடந்து யாரும் அறியாமல் மாடிக்கு சென்றான். அங்கே கிசுகிசுவென மெல்லிய பேச்சு குரல் ஒன்று. இல்ல செல்லம், நீ சொன்னா சரியாதாமா இருக்கும். நீ சொல்ற மாதிரியே. அதான் சரின்னு சொல்லிட்டேனே, என்னை கொஞ்சம் பேச விடுடி. அப்புறம் நமக்கு எப்போ ஃபர்ஸ்ட் நைட்? இப்போ அட்வான்ஸா ஃபோனில் ஒன்று. இந்த பக்கம் அவன் குரல் குலைந்து தளைந்து ஒலிக்க அதற்குள் மறுமுனையில் ஃபோன் வைக்கப்பட்டிருந்தது. அடியே, இந்தாடி ஃபோனை வச்சிட்டியா? அது எப்படிடி மூஞ்சிருக்கு மூக்குல வேர்த்தாப்புல? நான் ரொமான்ஸ் மூடுக்கு போனாலே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுற. இருடி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன். என்னை வாய் விட்டு புலம்பிக் கொண்டிருந்தான் கவி. பின்னே மகளுக்கு முதலிரவு அறையை தயார் செய்துவிட்டு ஒரு உல்லாச மனநிலையில் அவன் நிலாவுக்கு அழைத்தாள். அவள் மட்டும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு படக்கென கைபேசியை வைத்து விட்டாள். பாவம், குழந்தை பிள்ளை என்ன செய்யும்? அதிகபட்சமாய் புலம்பத்தானே முடியும். ஏண்டா, இங்க ஒருத்தர் இரத்த கலரியோட நிக்கிற, உனக்கு ரொமான்ஸா கேக்குது என நினைத்தபடியே அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் மகள். அவனை பார்த்து விட்ட கவி, டேய் புது மாப்பிள, ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் என கன்சிமிட்டி கேலியாக கேட்க பதில் ஏதும் சொல்லாமல் அவனை இன்னும் தீவிரமாய் முறைத்து பார்த்தான். இரவு நேரம் இருளில் மகளின் காயமும் அவனுக்கு தெரியவில்லை. அவன் முகம் பிரதிபலிக்கும் உணர்வுகளும் அவனுக்கு தெரியவில்லை. மகள் மட்டும் அவனை முறைத்து கொண்டு நிற்பது தெரிந்திருந்தாள். அப்படியே மாடியிலிருந்து குதித்தாவது ஓடி போயிருப்பான். விதி யாரை விட்டது? மகளிடம் பதில் இல்லாமல் போகவே. அது சரி, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? நீ இப்போ ரூம்ல தானே இருக்கணும். ரூம் டெக்கரேஷன் எப்படி? எல்லாம் ஐயாவோட கடின உழைப்பு தான். நல்லா இருக்குல்ல என சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டு பெருமை பீத்த வெட்டவா குத்தவா என்பதை போல அவனை பார்த்திருந்தான் மகள். குரலில் மென்மையை கொண்டு வந்தவன், ஏண்டா நீயா பண்ண? செம்மையா இருக்குடா. இவ்வளவு நாள் உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கும்னு எனக்கு தெரியாமலே போயிடு பாரு. சூப்பர்டா மச்சான். நாளைக்கே மகி கவி மலர் டெக்கரேஷன் புதுசா ஒரு கடையை போடுறோம், கல்லா கட்டுறோம் என்றான் மகி. பின்ன என்னை யாருன்னு நினைச்ச? ஐயாக்குள்ள ஆயக்கலை 64 ஒளிஞ்சு கிடக்கு, தெரிஞ்சுக்கோ என்றான் கவி பெருமையாய். பார்த்த உடனேயே செம்ம ஹாப்பிடா. அதான் உன்னை பார்த்த உடனே பாராட்டணும்னு வந்துட்டேன். என்ன ஒரு கற்பனை வளம் உனக்கு! அதுவும் நண்பன் மேல உயிரே வச்சிருக்கியே, எப்படிடா? எனக்காக நீ ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் போது அப்படியே என் கண்ணு வேர்க்குதுடா மச்சான். அதை நினைக்கும் போதே அப்படியே புல்லரிக்குது பாரு. கை முடியலாம் நட்டுக்கிட்டு நிக்குது. உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. அதான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ன்ற ஆசையில ஓடி வந்துட்டேன் என உள்ளங்கையை மூடி கையை அவன் முன்பு நீட்டினான் மகள். நீ மட்டும் என்னவாம், உனக்கு என் மேல பாசம் பாலாராதான் ஓடுது. இல்லனா ஃபர்ஸ்ட் நைட்டை விட்டுட்டு எனக்கு பரிசு கொடுக்க வருவியா? என்னடா இது என்றான் கவி ஆர்வமாக. கிட்ட வந்துதான் பாரு என மகள் சொல்ல அருகில் வந்து கவி சற்று குனிந்து ஆர்வமாய் அவன் மூடியிருந்த கையை பார்த்தான். மற்றொரு கையால் அவன் சட்டை கோளரை இறுக பிடித்து குனிய வைத்து முதுகிலேயே குத்த தொடங்கியிருந்தான் மகள். கிஃப்டாடா வேணும் கிஃப்ட்? இந்தா வாங்கிக்க. இது போதுமா, இன்னும் வேணுமா என்றவனின் அடிகள் விடாது தொடர்ந்தது. அட பாவி, நான் என்னடா தப்பு பண்ணேன்னு இந்த குத்து குத்துற? செத்துக்கிட்டு தொலைச்சிட போறேன், விடுடா நாய. நீ தாண்டா எருமை. அப்புறம் கொலைகேஸ்ல உள்ள போய் உட்கார்ந்துக்கணும். நீயாவது கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்துட்ட. நான் இன்னும் எதையுமே அனுபவிக்கலையே. இந்த கன்னிப்பையன் சாபம் உன்னை சும்மா விடாதுடா என்றான் புலம்பலாய் அவனிடமிருந்து திமிரியபடியே. ஏண்டா, இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது? யார் சொன்னாலும் ரூம் டெக்கரேட் பண்ணிருக்கலாமா? நீ எல்லாம் ஒரு நண்பனாடா.
அவளை அடிச்சு துரத்திட்டாளேன்னு கொலை வெறியில நான் இருக்கேன். நீ என்னன்னா டெக்கரேஷனுக்கு கிரெடிட் கேட்கிற. என்ன மகள் கையை முறுக்கி கொண்டு அவனை அடிக்க வர, அடே இருடா, எனக்கு என்ன ஜோசியம்மா தெரியும் தங்கச்சி உன்னை அடிச்சு துரத்தும்னு? நிஜமாவே அடிச்சுட்டா மச்சி என்றான் அப்பாவியை போல் விழுகளை விரித்து கேலியாய் கவி. ஆமாண்டா, பின்ன இந்த நேரம் உன் கூட மாரடிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா என்றான் மகி கடுப்பாய். ஓ தங்கச்சி எதால மச்சி அடிச்சிச்சு, காயம் பலமோ என்றான் நக்கலாய் கவி. ஒரு டம்ளர் எடுத்து விட்டா பாருடா, மண்டை ரெண்டா பொழந்துட்டு ரத்தம் கூட வந்துட்டு இங்க பாரு என அலையலையாய் நெற்றியில் புரண்ட கேசம் ஒதுக்கி காயத்தை காட்டினான் மகள். ஏ சூப்பர்டா மச்சி, சேம் பெஞ்சுடா என சந்தோஷமாக உற்சாகமாய் கவி அவன் கையை கிள்ளி வைத்தான். நிஜமாவே நீ பைத்தியம் ஆகிட்டியா என்றான் மகி எரிச்சலோடு. இங்க பாரு, காலையில தான் நிலா ஒரு டம்ளர் எடுத்து மூஞ்சி மேலேயே எரிஞ்சா, மண்டையை ரெண்டா பொழந்துட்ட மாதிரி என்ன வலி. இப்ப நீயும் அதே சொன்னியா, அதான் ஒரு குஷியில கிள்ளி வச்சிட்டேன் என்ற கவி தனது காயத்தை காட்டினான். அடி பாவிங்களா, இதுல கூட ஃப்ரெண்டு 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா நம்ம மண்டைய உடைச்சிருக்காளுங்க பாருங்கடா. இத சும்மா விடக்கூடாது என்றான் வீராவேசமாய் மகள். ஆமாண்டா மகி, இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கே என்றான் வில்லன் போல் பற்கள் நரநரக கவி. என்ன ஐடியா மச்சான்? நானும் நிலாவை சீக்கிரமே கல்யாணம் பண்றேன். அதுக்கப்புறம் அவளுங்க 2 பேரும் ஒரு கட்சி, நாம 2 பேரும் ஒரு கட்சி. எந்த நேரமும் ஒன்னாவே இருக்கோம். என்ன நடந்தாலும் ஒன்னாவே சமாளிக்கிறோம், தப்பிக்கிறோம், உயிர் பிழைக்கிறோம். என்ன சொல்ற என்றான் கவி. எந்த நேரமும் ஒன்னாவே வா, நைட்ல கூட வா என்றான் யோசனையாய் மகள். பின்ன அதுதான் ரொம்ப டேஞ்சர் டைம். நாம ஒரு நொடி கூட பிரியவே கூடாது, புரியுதா என்றான் தீவிரமாய் கவி. என்ன நக்கலா? பின்ன அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே மண்டையில மாவுக்கட்டு போட்டுட்டு திரியிறான். நீ என்னடானா ரொம்ப தான் பண்ற. நீ பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு மடியில போட்டு கொஞ்சுவாங்களோ, கொல்லாம உசுரோட விட்டுச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்க. அம்புட்டு தான் நான் சொல்லுவேன், தெரியுதுல? அப்புறம் என்ன இதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணீங்க என்றான் மகள் கடுப்பாய். நான் எங்க பண்ணேன், இந்த பெருசுங்க தாண்டா பண்ண சொல்லி உசுர வாங்கிருச்சுங்க. வேண்டாம்னு சொன்னா அதுக்கு 1000 கேள்வி கேட்டு உசுர வாங்குவாங்க. சரின்னு பண்ணி வச்சா நீ தாண்டா பார்த்து சூதானமா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் என்றான் கவி நக்கலாய். எங்கடா பார்த்ததுமே கங்கா சந்திரமுகியான மொமெண்ட். என்ன அடி அடிக்கிறா மச்சா அவ, பத்திரகாளி மாதிரி அந்த கத்துறாடா, கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து எறிறாடா ராட்சசி என்றான் வராத கண்ணீரை துடைத்தபடிய மகள். பின்ன ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரலனதுக்கே குச்சி எடுத்து அந்த துரத்துன புள்ள இப்ப சும்மாவா விடும் என்றான் கவியும். அந்த குச்சி எடுத்து கொடுத்த பாவியை நீ தானடா பண்ணாட. அப்ப நீ பண்ணதுக்கு இப்போ உன்னை கட்டையால அடிச்சாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்ல. அடே, நான் ஒரு தடவை தானே குச்சி எடுத்து கொடுத்தேன். ஆனா நீ 1000 தடவை அதை சொல்லி காட்டியே என் உயிரை வாங்குற. அதை விடு, சொன்னதை செஞ்சிட்டியா என்ற மகளின் குரல் தீவிர தன்மைக்கு மாறி இருந்தது. முழுசா இல்ல, ஓரளவு. நாளைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் என்றான் யோசனையாய் கவி. முடிக்கல, நான் உன்னை முடிச்சிடுவேன். இந்த கோகுலைங்க நீ சொன்ன வரதான் பார்க்க போயிருக்கான். ஓகே, சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடுவீங்களா? சொதப்பிட மாட்டீங்க தானே? கவலையே படாத, சும்மா ஜமாச்சிடலாம். சிறிது நேரம் அவனும் மற்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருந்து விட்டு மகள் கீழே கிளம்ப, அடே வாங்கினது பத்தலையா, திரும்ப ரூம்க்கு போற என்றான் நக்கலாய் கவி. என் பொண்டாட்டிய சமாளிக்க எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போய் என் வேலைய பாருடா என்றான் பதிலுக்கு அதே நக்கலுடன் மகள். கீழே விழுந்தாலும் மீசையில மட்டும் ஒட்டலன்பியே வந்து 3 மணி நேரம் ஆகுது. இந்நேரம் யாழ் தூங்கி இருக்குன்ற தைரியத்துல தானே போற. இதுல துரைக்கு பேச்ச பாரு, சமாளிக்க முடியாம தான் பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடி வந்திருக்க நாய என கவி சொல்லிக்கொண்டே போக மகள் அசட்டையாக தோல் குலுக்கி கிளம்பி விட்டான். மகள் மெதுவாக சத்தமின்றி அறையினுள் நுழைய அவன் நினைத்ததை போலவே தூங்கி விட்டிருந்தாள். யாழ் கால்களை குறுக்கி கொண்டு தலையணையை இறுக கட்டிப்பிடித்து கொண்டு
தூங்கும் அவளை காண்கையில் சிறு குழந்தையாகவே மகளுக்கு தெரிந்தாள். ஆனால் தான் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்த அந்த தலையணை மீதுதான் கட்டுக்கடங்காத கோபம் வந்தது அவனுக்கு. அவள் அருகில் சென்றவன் மெல்ல அந்த தலையணையை அவள் தூக்கம் களையாமல் பறிக்க முயன்றான். ஆனால் அவன் நினைத்த அளவிற்கு அந்த தலையணையை பறிப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை. அவ்வளவு இறுக்கமாக தன்னோடு சேர்த்து அதனை அணைத்து பிடித்திருந்தாள் யாழ். ஆனால் அதை பறிக்காமல் விட்டால் அவன் மகளன் இல்லையே, பின்னே அவன் இடத்தை அல்லவா அந்த தலையணை பிடித்திருக்கிறது. ஒரு 10 நிமிட போராட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் அவனால் அந்த தலையணையை அவளிடமிருந்து பிரிக்க முடிந்தது. அந்த தலையணை இடத்தில் வாகாய் தன்னை பொருத்தி கொண்டான் மகள். ஒரு சின்ன தலை செலுப்பலுடன் தன் கன்னத்தை அவன் மார்பில் வைத்து இருமுறை தேய்த்தவள் தலையணையை விட இறுக்கமாக அவனை கட்டிக்கொண்டு வாகாய் அவன் மார்பில் தலை சாய்த்து உறங்க தொடங்கி இருந்தாள். அவள் நிம்மதியாக உறங்க அவன் பாடுதான் திண்டாட்டமாய் போனது. ஏடாகுடமாய் அவள் உடல் அவனை தீண்ட இளமையின் தாபத்தை அடக்குவது பெரும்பாடாய் இருந்தது அவளுக்கு. அவனின் மனம் நிறைந்தவள் உரிமையுடன் அவனுக்கு அருகில் அவள் எழில் முகத்தை மறைத்து நெற்றியில் தவழ்ந்து கொண்டிருந்த முடிக்கற்றையை தன் விரல்களை கொண்டு விளக்கினான். நீண்ட நேரம் அழுது அழுது பின் அப்படியே உறங்கி போயிருப்பாள் போல லேசாக சிவந்து வீங்கியிருந்தது அவள் முகம். கன்னங்களில் காய்ந்த கண்ணீர் ரேகை படிந்து கிடந்தது. ஏனோ இப்போது அவளை காணும் போது அழுது அடம் பிடிக்கும் சிறு பிள்ளை என்றுதான் தெரிந்தாள் அவன் கண்களுக்கு. அவள் நெற்றியில் தன் இதழ்களை அழுத்தமாக ஊற்றியவன் எடுக்க மனமில்லை. அதில் காமமில்லை, காதல் இல்லை. அதையும் மீறி ஒரு தாய்மை உணர்வுதான் இருந்தது. அவள் தன் கை வளைவிற்குள் வந்துவிட்ட நிம்மதி இருந்தது. அதில் அவள் சிறிது அசைய மெல்ல முதுகை வருடி கொடுத்தான் அவன். அது அவளுக்கு சுகமாக இருந்திருக்கும் போல. தூக்கத்திலேயே அவள் இதழ் ஒரு மெல்லிய புன்னகையை பூசிக்கொண்டது. இவன் இதழ்களும் அதே புன்னகையை தத்தெடுத்து கொண்டது. இப்படியே எவ்வளவு நேரம் போனதோ அவளை பார்த்தபடியே உறங்கி போனான் அவன். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.